ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புல்கர் இட்லி, கோதுமை ரவை இட்லி. ஒரு கப்பு தயிருக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்துன்னு இருக்கேன். நான் அடுப்பில் வாணலியை போட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றி, தாராளமாக 2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த ரவையும் நல்லா செவக்க வறுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ செவக்க வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். நான் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் கலருக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு சேர்த்துட்டுருக்கேன். நல்லா வறுத்த பின்ன அந்த எடுத்து வச்ச ஒரு கப்பு தயிரை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கப்பு தண்ணி, நீங்கள் அரை கப் பார்த்துட்டு ஊற்றுங்க, பழக்கணும் இல்லையா? ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு அரை மணி நேரம் செட் பண்ண வச்சுருங்க. இப்போ நான் எடுத்து திறந்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு, சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துன்னுட்டு ஏற்கனவே இட்லி பானையை ரெடியாக வச்சுட்டேன், தண்ணி திளைக்க வச்சுட்டேன். இப்போ பானையில் இட்லியை ஊற்றி 5-6 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அருமையான சுவையான இட்லி ரெடி.